பதே ரகர மகாதேவ. வணக்கம். எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திரு ஆலயங்களில் கொங்கு நாட்டு திருத்தலங்களிலே வாணி நதி என்று சொல்லக்கூடிய இந்த பவானி நதியினுடைய அருகாமையில் துர்வாச மகிரிஷி என சொல்லக்கூடிய மகானால் பூஜிக்கப்பட்ட 5 சிவாலயங்களில் இந்த பெருந்தலையூர் சிவாலயம் ஒன்று. 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கல்வெட்டு வரலாறுகள் கூறுகின்றன. வேத காலங்களில் துர்வாச மகிரிஷி என சொல்லக்கூடிய ஒரு ரிஷியாகப்பட்டவர் இந்த நதியோரத்தில் 5 சிவாலயங்களை பூஜை செய்திருக்கின்றார். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சிவபெருமான் சுயம்பாக தோன்றியவர். மகிழம்பூ மரம் நிறைந்த காட்டில் சுயம்பாக தோன்றியதால் மகிழ வனமுடைய நாயனார் என்றும் காலப்போக்கில் மகிழீஸ்வரர் என்று பெயர் மருவி இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் ஸ்தலவிருட்சம் மகிழ மரம். மகிழ மரம் ஸ்தலவிருட்சமாகவும் தீர்த்தம் வாணி நதியாகவும் மூர்த்தி சிவபெருமானாகவும் போற்றி துதித்து வழிபடப்படுகின்றார். 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலே பல்வேறு வகையான மன்னர்கள் ஆட்சி காலங்களில் அவ்வப்பொழுது சிறு சிறு திருப்பணிகளெல்லாம் செய்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் மிகவும் பிரதானமாக நாயன்மார்களால் பாடப்படவில்லை என்றாலும் ஆலயத்தினுடைய பிரதான மூர்த்தியாக கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயன்மார்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருட்செல்வருடைய தோற்றம் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது. முற்பிறப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே கண்ணப்ப நாயனாருடைய முற்பிறப்பு அர்ஜுனர் பாசுவதாஸ்திரம் வாங்குவதற்காக மகாபாரத காலங்களிலே சிவபெருமானை கண்டித்து பன்றி என்று பேசியதால் ஒரு பன்றியை வேட்டையாடும் பொழுது நீ அடைவாய் என்று சிவபெருமான் கூறியதாக மகாபாரதம் சொல்கின்றது. அந்த வகையிலே காலத்தி புராணத்திலும் பெரிய புராணத்திலும் ஞானசம்பந்தருடைய புராணத்திலும் அதே போன்று மாணிக்கவாசருடைய எல்லாரும் துதித்து பாடப்பட்ட காலத்தால் முற்பட்ட கண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இங்கே கண்ணப்ப நாயனார் எழுந்தள்ளி இருக்கின்றார். அப்படி முற்பிறப்பு ஆகிய அர்ஜுனர் மூர்த்தியுடைய சிலா விக்கிரகமும் இங்கே இருக்கின்றது என்பது மிக மிக சிறப்பு. அதே போன்று திருக்குறிப்பு தொண்டர் சலவை தொழிலாளியாக சிவ தொண்டர்களுக்கெல்லாம் துணி துவைத்து கொடுத்து பணி செய்த அடியவர். அவருடைய சிலா விக்கிரகமும் சாமியை நோக்கி பக்தனுடைய வடிவத்திலே காட்சியளிக்கின்றது. ஆலயத்தினுடைய நுழைவு வாயிலில் நந்தியம்பெருமானுடைய தோற்றம் மிக அழகான தோற்றம். நந்தியம்பெருமான் மாடுகளுக்கு எப்படி கடவாய்ப்பல் இருக்காதோ அதே போல சிரித்த வடிவத்திலே கடவாய்ப்பற்கள் இல்லாத ஒரு காட்சியை தருகின்றார். சிரித்த வடிவிலே இருக்கின்றார். அந்த நந்தியம்பெருமானுடைய மேற்கூரையிலே அன்பினால் இறைவனை அடையலாம், அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கேற்ப ஸ்ரீ ஹனுமன் சிவபெருமானுக்கு பூஜை செய்கின்ற தோற்றமும் அன்னப்பறவை பூஜை செய்யப்படுகின்ற சிலா விக்கிரகமும் இங்கு காட்சியாக இருக்கின்றது. அதே போன்று துர்வாச மகரிஷி பூஜித்த இந்த ஸ்தலத்திலே பிரார்த்தனை தலமாக ஆலயத்தினுடைய தென்மேற்கு மூலையிலே விஸ்வநாதர் என்று சொல்லக்கூடிய பெயரிடப்பட்டது. ஆனால் அந்த லிங்கமாகப்பட்டது வேத காலங்களிலிருந்து வழிபாடு செய்யப்பட்டதாக எங்களது முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சுவாமிக்கு பூஜைகளை செய்து தீப வழிபாடு செய்த பிறகுதான் இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக திருப்பணிகள்லாம் நடைபெற்றது. அதே போன்று சோமாஸ்கந்த வடிவம் என்று சொல்வார்கள். சிவபெருமானுடைய இடபாகத்திலே அம்பிகை, நடுவிலே சுப்பிரமணியர், வள்ளிதேவானை சுப்பிரமணியராக இங்கு இருக்கின்றார். இதை சோமாஸ்கந்த வடிவம் என்று கூறுவார்கள். அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பார்வதி பிராணநாயகம் நமாமி சரசா தேவம் கிம்னோ மிருத்யும் கரிஷிதி என்று சொல்லக்கூடிய சுலோகத்திற்கேற்ப சுவாமி இடபாகம் சக்தியாகவும் வலது பாகம் சிவனாகவும் போற்றப்படுகின்றது. அந்த வகையிலே அம்பிகை சுவாமியுடைய இடபாகத்தில் வீட்டிருக்கின்றார். அதே போல் இங்கு இருக்கின்ற கண்ணப்ப நாயனாருடைய சிலா விக்கிரகத்தில் அவருடைய வரலாறெல்லாம் போற்றக்கூடியது திருப்பதியில் இருக்கின்ற காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய இடம்தான். அந்த இடத்திலே கண்ணப்ப நாயனார் இடது பாகத்தில் தான் கண்ணை தோண்டுவது போன்ற ஒரு காட்சி இருக்கின்றது. எங்களது சிவாலயத்தில் சுவாமியுடைய வலது பாகத்திலே கண்ணை தோண்டுவது போன்ற ஒரு அம்புக்குறியீடு காணப்படுவது மிகவும் சிறப்பு. அதே அர்ஜுனர் மன்னர் என்பதாலும் கண்ணப்ப நாயனார் சொல்லக்கூடிய திண்ணன் வேடராஜா என்பதாலும் அந்த ஆலய ஆபரணங்கள் எல்லாம் மிக அழகாக மன்னோர்களால் அற்புதமாக வடிக்கப்பட்டிருப்பது என்பது மிக சிறப்பு. அந்த ஆபரணங்கள், ஆடைகள், பாதரட்சணை சொல்லக்கூடிய அணிகலன்கள், அவருடைய வைத்திருக்கின்ற மீசையிலிருந்து எல்லாம் பார்த்தோம்னு கேட்டால் அவங்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய சிலா கற்பனை கடந்த ஜோதி என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த சிலா விக்கிரகம் அமையப்பட்டது மிகவும் சிறப்பு என்பது இந்த ஆலயத்தின் முக்கியத்துவமாகும். இங்கே வாணிநதி என்று சொல்லக்கூடிய துர்வாச மகரிஷி பூஜை செய்கின்ற காலத்திலே சுவாமிக்கு ஜலம் இல்லாத காரணத்தினாலே வடக்கு நோக்கி வா நீ என்று சொல்லக்கூடிய வகையிலே அழைத்ததாகவும் அது வாணி என்று சொல்லக்கூடிய பொருள்படும் நதியாக தோன்றி வந்ததாகவும் செவிவழி செய்து சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திலே மன்னர்கள் காலத்தில் செய்யப்பட்ட சிலா விக்கிரகங்கள் பாதுகாப்புறையில் வைக்கப்பட்டன. காலப்போக்கில் பாதுகாப்பு கருதி ஆலயத்தினுடைய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சிவாலயத்தில் பாதுகாப்பில் வைத்து பூஜிக்கப்படுகின்றது. ஆருத்ரா தரிசனம், கார்த்திகை தீபம், அதே போன்று பன்னிரு விசேஷ காலங்களிலே சிலா விக்கிரகங்கள் கொண்டு வரப்பட்டு பூஜிக்கப்படுவது என்பது மிகவும் விசேஷமான ஒரு காரணமாகும். அதே போன்று
இந்த அம்பிகை பிரகன் நாயகி என்று சொல்வார்கள், பெரிய நாயகி என்று சொல்லக்கூடிய அர்த்தம். அதே போன்று அம்பாள் சிவபெருமானுடைய திருமுடியாகப்பட்டது எப்படி ஜடாமகுடமாக இருக்கின்றதோ அதே ஜடாமகுடமாக அம்பிகை உள்ளே வீட்டிருக்கின்றால் 4 கரங்கள், கீழே 4 வேதங்களை குறிக்கின்ற வகையிலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதனுடன் என்ன சொல்லக்கூடிய 4 வேதங்களை குறிக்கும் வண்ணத்தில் 4 பட்டை வடிவங்கள் கீழே இருப்பதாக ஐதீகமாக பீடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் சிறப்பான ஒரு அழகான வடிவம். பிரபாவலி என்று சொல்லக்கூடிய அமைப்பாகப்பட்டது அந்த கச்சிலையிலேயே பெரிய காலத்தில் செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அபிராமி ஸ்தலத்தில் இருப்பது போல நந்திய பெருமானம் சுவாமியுடைய அர்த்த மண்டபத்திலும் மகா மண்டபத்திலும் இருப்பதாக ஒரு தோற்றம். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற பைரவர் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் காலபைரவர் என்பவர் மிகவும் சிறப்புக்குரியவர். அந்த காலபைரவர் எங்களது மகிழீஸ்வரர் திருக்கோவிலிலே இருக்கின்ற தோற்றமாகப்பட்டது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சொல்லக்கூடிய பைரவ வடிவமாக இறைவன் பற்றற்று இருக்கின்றவர்களை பற்றுடன் பாதுகாப்பதாக ஐதீகம். அந்த வகையிலே காலபைரவருடைய சன்னதியில் இருக்கின்ற தோற்றம் மிக மிக பழமையான ஒரு சிலா விக்கிரமாகும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே போன்று சிவபெருமானுடைய சன்னதிக்குள்ளே அழகான சிற்பங்கள், அந்த தூண்களில் அழகான கலை வேலைப்பாடுகளாக இருக்கின்றது. சைவம் வைணவம் என்று சொல்லக்கூடிய பேதங்கள் இல்லாமல் இங்கு ஹனுமன் பூஜிக்கப்படுகின்றார். அதே போன்று இந்த ஆலயத்திலே அந்த சிலா விக்கிரகத்திலே தூண்களில் எல்லாம் ஆஞ்சநேயுடைய வடிவம் இருக்கின்றது, கிருஷ்ணார் வடிவம் இருக்கின்றது. நவ நாகர்கள் என்று சொல்லக்கூடிய 9 நாகர்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கர்மா வினையை தீர்க்கும் வண்ணமாக சர்பசாந்தி சர்பதோஷம் சொல்லக்கூடிய வகையிலே போக்கும் வண்ணமானது ஒரு தோற்றத்தையுடைய நாகர் விக்கிரகங்கள் அரசமத்திடையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. அதை வள வரும் பொழுது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கூடிய அற்புதமான நிலையை இறைவன் இங்கு பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அம்பிகையுடைய 4 தூண் கோவிலுக்குள் 4 தூண்களிலுமே அங்கே வராகி அம்பாளுடைய வாகனங்கள் மற்றும் தேவதையுடைய சிலைகள், மயூரநாதன் என்று சொல்லக்கூடிய வகையிலே முருகப்பெருமான் அழகான வடிவிலே மயில் மேல் அமர்ந்து பால முருகனாக பால வடிவமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு அடியில் இருக்கின்ற 2 உருவங்கள் மன்னர்களாக இருக்கலாம் என்பது ஒரு ஐதீகம். சில விக்கிரகங்களுக்கு இங்கே சரியான ஆதாரம் கிடைக்கவில்லை என்பது ஒரு குறையாக இருந்தாலும் காலத்தால் முற்பட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. அதே போன்று இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த கோவிலிலே சமீப காலமாக திருப்பணிகள் எல்லாம் செய்து அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் காமிக ஆகமத்தின் பிரகாரம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான திருமுறைகள் வேதங்கள்லாம் பாராயணம் செய்து குடமுழுக்கு செய்யப்பட்டது. அதே போன்று இந்த ஆலயத்திலே தினசரி ஒரு காலம் போய் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோவில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் உன்னதமான வழிபாடு. மகான் துர்வாச மகரிஷி பூஜித்த சிவாலயம் என்பது மிகவும் விசேஷம். ரிஷி மூலம் நதி மூலம் என்று சொல்வார்கள். இந்த நதி என்று சொல்லக்கூடிய வாணி நதி வற்றாத ஜீவநதியாக விளங்குகின்றது. துணை நதி காவிரி நதியுடைய துணை நதியாக இருக்கின்றது எங்களுடைய வாணி நதியாகப்பட்டது. அதேபோல துர்வாச மகரிஷி பூஜிக்கப்பட்ட சிவலிங்கத்துடைய வடிவம் திருமூலர் சொல்லப்பட்டது போல சதுரத்துக்குள் வட்டம், வட்டத்துக்குள் சதிரம் என்கின்ற வகையிலே நம் உடலில் இயங்குகின்ற ஆராதர சக்கரங்களை காட்டுவது போல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞானம் சொல்லக்கூடிய வகையிலே 6 சக்கரங்களையும் செயல்படக்கூடிய தன்மையை உடைய சிவலிங்கமாக அங்கே இறைவன் தோற்றத்தை அடித்து அல்வாளித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இடத்திலே சிவத்தியானம் செய்வர்கள் பஞ்சாட்சரம் ஜெபம் செய்கின்றார்கள், திருமுறை பாராயணம் செய்கின்றார்கள். எல்லோருக்கும் இறைவனுடைய பேரருள் பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆலயத்தை பராமரிப்புள்ள காலத்திலே இந்த பெண்கள் எல்லாம் எங்களுக்கு சிறு குழந்தைகளிலிருந்து எங்களுடைய குழந்தைகளாக உதவியாக இருந்து இவர்களையும் வாழ்க்கையில் உயர்த்தியிருக்கின்றார் சிவபெருமான். தன்னையும் உயர்த்தி கொண்டார் என்பது மிக மிக சிறப்பு. கஜபதி குழந்தை இருந்தாலும் என்றைக்கும் இவர்கள் எங்களுடைய குழந்தைகள் தான். அதே போன்று இன்றும் அந்த சிவப்பணியை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆலயத்தின் மேல் பற்றுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். தங்களது நிறுவனத்தில் தங்களது ஆன்மீகம் என்கின்ற வகையிலே ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்ற உங்களது தொலைக்காட்சியில் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பை சொல்கின்றேன். திருவாதிரை, சுவாதி, சதயம், அஸ்வதி, மகம், மூலம், உத்திரட்டாதி, பூசம், அனுசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சாதகமான கோவில். இந்த கோவிலிலே சொல்லியிருக்கின்றார்கள், சனி ராகு திசாபுத்தி நடைபெற்ற காலங்களில் இறைவனே அவர்களை அழைத்துக் கொள்வான் என்பது ஒரு வாக்கியம். அதுபோன்று அம்பாளுடைய பெருங்கருணையினால் பெரிய நாகியாக இருக்கப்பட்டதால் ராசி நவாம்சம் திசாபுத்தி அந்தரங்கள் எதுவாக இருந்தாலும் இறைவன் ஆதி மூலமாக இருக்கின்ற சிவபெருமான் அவன் அனைவரையும் காப்பாற்றுவார். விருச்சிக ராசி, துலா ராசி, மேசராசி, கும்பராசி போன்றவர்களுக்கெல்லாம் சிறப்புடைய ஸ்தலமாக இங்கே வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது மிகச் சிறப்பு. ஸ்தலவிருட்சத்தை சொன்னேன், அது மகிழ மரம். மகிழம் என்பது மகிழ்ச்சி கொடுக்கின்றது. எவரொருவருக்கு மகிழ்ச்சி தேவையோ அவர்கள் எங்களுடைய மகிழீஸ்வர ஆலயத்துக்கு வந்து மகிழ்ச்சியை பெற்றுச் செல்லலாம். மகிழ்வித்து மகிழக்கூடியவர் எங்களது மகிழீஸ்வரர்.
எங்களுடைய குமாரன் கஜபதி சிவாகம் படித்துக் கொண்டு ஆலயத்திலே பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். எங்களுடன் பணி செய்கின்ற அன்பர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் அதிகமான அன்பர்கள் இருந்தாலும் தற்சமயம் இவர்கள் தான் இருக்கின்றார்கள். தங்களது தொலைக்காட்சியில் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்படும் பொழுது எங்களது சிவாலயமும் மக்கள் இடத்திலே சென்று அடைய வேண்டும். ஜோதிடம் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு கண்கள். ஜோதிடம் என்பது மனதை திடப்படுத்தக்கூடியது. ஜோதி என்பது கற்பனைக்கெல்லாம் கடந்த ஜோதியாக விளங்குகின்றவன் சிவபெருமான். ஜோதி வடிவமாக விளங்குகின்ற சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய பெருங்கருணையினால் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.